எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஹார்வெஸ்டிங் டே வந்துருச்சு. பாருங்கள், எல்லா காயும் ரெடி ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவு நான் பறித்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு தக்காளியிலேருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகேங்க, தக்காளி பறிக்க ஆரம்பிச்சிடலாம். நிறைய இருக்குது, அப்பப்போ பறிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னும் நிறைய செடியில் டொமேட்டோஸ் நிறைய இருக்குது. அதில் பழுத்தெல்லாம் தொங்கிட்டுருக்கு பாருங்கள். நான் இப்போ கிட்டத்தட்ட 2-3 வாரமாக தக்காளி கடையில் வாங்குறதே இல்லை. இங்கே பார்த்திங்களா, இவர் நம்ம அனில் ஃப்ரெண்டு பண்ண வேலை இப்படி தாங்க. ஒவ்வொரு தக்காளியாக கடிச்சு துப்பிட்டு போடுறாரு. பழுத்ததெல்லாம் கடிச்சு கீழே துப்பிட்டு போயிடுறாரு. சரி, எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இன்னும் இந்த மாதத்தோடு நமக்கு எல்லாமே காஞ்சிடும். அதுதான் கவலையாக இருக்குது எனக்கு. ஓகேங்க, பாருங்கள், எல்லா தக்காளியும் பறிச்சிட்டு எல்லா செடியில் இருந்தும் ஒரு சில இது பழுத்து இருந்துச்சு நல்லா. ஒரு சிலது வந்துட்டு கொஞ்சம் காய் இதெல்லாம் பறிச்சிட்டேன். ஏன்னா இதெல்லாம் விட்டோம்னா அணிலர் கடிச்சிடுறாரு. அதுக்காக இது ஒரு எப்படியும் 2 கிலோ இருக்குங்க. மற்ற காய்களும் பறித்து காட்டுறேன் நான். பச்சை மிளகாலாம் ரெடி ஆகிட்டாங்க. எல்லாத்தையும் பறிச்சிடலாம். எல்லா செடிங்களையும் 4-5 செடி இருக்குது. ஒவ்வொரு செடியிலேருந்தும் பறித்து காட்டுறேன். ஏன்னா காலையிலையும் கொஞ்சம் சமையலுக்கு வேணும்னு பறிச்சிட்டேன். பறித்தது போக மீதி இப்போ பறிக்க போகிறேன் நான். காலையில் வீடியோ எடுக்கலை. பாருங்கள், கேப்சிகம் ரெடி ஆகிட்டாங்க. ஒன்று ரெடியாக இருக்காங்க, இன்னொன்று இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் கூட ரெடியாக இருக்காங்க பார்த்திங்களா. ஆனால் இது பறிக்கிறதுக்கெல்லாம் இப்போ ரெடியாக இல்லை. அது கொஞ்ச நாள் ஆகும். எல்லாம் பிஞ்சு விட்டுருக்காங்க. சரி, இப்போ மிளகாயெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிடலாமா? இது இன்னும் எவ்வளோ பெருசு வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் எவ்வளோ பெருசு வரும்னு தெரியல. காலையில் பறித்ததெல்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டமாக இருந்துச்சு. அப்பப்போ சமையலுக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து பறிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால தான் கம்மியாக இருக்குது. அதான் அப்புறமா எடுத்துக்கோங்க. பாவக்காய் எவ்வளோ பாவக்காய் பிஞ்சு விட்டுருக்குன்ட்டு. நிறைய பாவக்காய் பிஞ்சாக இருக்குது. இது ஒன்று தான் ரெடியாக இருக்குது. இது விட்டால் நான் பழுத்துரும். இதை மட்டும் பறிச்சுக்கலாம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். இன்னும் 1 வாரம் 10 நாள் ஆனால் தான் இதெல்லாம் ரெடி ஆவாங்க. இப்போ இதை மட்டும் பறிச்சுக்கலாம். பறிச்சுட்டேன். மீதி அது இன்னொன்று கொஞ்சம் பெருசாகட்டும் எனக்கு. ஏன்னா இது ஒன்று மட்டும் இப்போ சமையலுக்கு போதுமாக இருக்குது. இது ஒன்று பறிச்சிடலோன்ட்டு இருக்கேன் நான். ஏன்னா இனி வின்ட்ரு மாதிரி குளிர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் விட்டேன்னா அப்படி செம வெயிட்டுங்க, என்னால் முடியல. வின்ட்ரு வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் பறிச்சிடணும். அதை விட்டுட்டோம்னா சாமி. இது ஒன்று பறிச்சிட்டேன் இப்போ சமையலுக்கு வேணும்ன்ட்டு. இது வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். பிஞ்சாக இருக்குது பாருங்கள். யானை தும்பிக்கை மாதிரியே இருக்குது. எப்படி இருக்குது? விநாயகர் சதுர்த்திக்கு பறிக்கணும்னு நினச்சேன். அப்போ குட்டியாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டாங்க 1 வாரத்துக்குள்ளே. அழகாக இருக்குல்ல? இந்த காயும் கூட ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நாளாக வந்துட்டு இதே சைஸில் தான் இருக்காங்க. அதனால் சரி பறிச்சிடலான்னு வந்துட்டேன். அம்மா, ஒரு 3 காய் ரெடி ஆகிட்டாங்க. இதோ எல்லாம் பரண்டி இருக்காங்க பாருங்கள். அணில் பண்ண பாருங்கள். இது பறிச்சிட்ட இந்த 2 காயும் நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இன்னொன்று இங்கே சின்னதாக இருக்கார்.
இவங்க வளரட்டும். இவங்க இன்னொன்று கூட பிஞ்சு விட்டுருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும். கீரை ரெடியாக இருக்காங்க. ஸ்பினாச்சு இன்னொரு நாளைக்கு வந்து பறிச்சுக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேனே சப்பாத்தி. தக்காளி எல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும். இன்னும் 1 வாரம் ஆகட்டும், அதுக்குள்ளே பறிச்சுக்கலாம். இந்த தக்காளி நல்லா சைஸ் பெருசாக இருக்குது. இன்னும் பெருசாகும் போல் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகட்டும், 1 வாரம் ஆகட்டும், பறிச்சுக்கலாம். அவ்வளோதான். ஒரே செடி ஒரே கத்திரிக்காய் இதிலேருந்து 2 ட்வின்ஸ் வந்திருக்காங்க. பிஞ்சாக இருக்குது. அழகாக இருக்குல்ல, பார்க்க க்யூட்டாக இருக்குது ட்வின்ஸ். ஓகேங்க, இன்றைக்கி ஹார்வெஸ்ட்டு நம்ம தோட்டத்தில், குட்டி தோட்டத்து ஹார்வெஸ்ட் இவ்வளோ தான் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. ஓகேங்க, இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். பாய்.